Children, today we are going to see about area. Previous lesson la pathina perimeter paathom. Perimeter அப்படினா என்ன? சுற்றளவு. அதாவது ஒரு plot இருந்துச்சு அப்படினு சொன்னா இந்த சுத்தி உள்ள மெஷர்மென்ட்ட மெஷர் பண்றது தான் பெரிமீட்டர். அதுக்கு என்ன பண்ணனும்? சுத்தி உள்ள சைட்ஸை நம்ம ஆட் பண்ணனும். சோ இப்போ இங்க பார்க்க போறது நம்ம ஏரியா. ஏரியா அப்படினா என்னன்னா பரப்பளவு. அதாவது இப்போ இதுவே பாருங்க ஒரு லேண்ட் இருக்கு அப்படினா இந்த லேண்டுக்குள்ள இருக்கு இல்லையா இந்த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸை வந்து மெஷர் பண்றது தான் ஏரியா. சோ இப்போ இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் இருக்கலாம். அது ரெக்டாங்குலராகவும் இருக்கலாம், ஸ்கொயராகவும் இருக்கலாம். ஸோ அந்த லேண்டோட சர்ஃபேஸை மெஷர் பண்ணுறது தான் ஏரியா. ஸோ இதுக்கு வந்து நம்ம பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். பெரிமீட்டர் அப்படின்னா என்ன பண்ணணும்? சுற்றி உள்ள சைட்ஸை ஆட் பண்ணணும். ஏரியா அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் ரெகுலர் ஷேப் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷேப்ஸு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இது மாதிரி தானே. ஸோ இப்போ இந்த ஷேப்புக்கு ஏரியா மெஷர் பண்ணணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னாலே என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ மேலே எல்னா கீழேயும் எல் ஃபார் லென்த். பி மீன்ஸ் ஹியர் ஆல்சோ பி ஃபார் பிரெத். ஸோ ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைட்ஸை மல்டிப்ளை பண்ணால் போதும். பெரிமீட்டருக்கு தான் வந்து 4 சைட்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏரியாவுக்கு வந்து 2 சைட்ஸை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் லென்த்துக்கு எல்லுன்னு கொடுத்துருக்கோம், பிரெத்துக்கு பின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. ரெண்டு சைடை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. நெக்ஸ்ட் பாருங்கள் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படின்னாலே என்ன? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கொயர்னாலே 4 சைட்ஸ். இந்த 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஸ்கொயர் என்னென்னு எடுத்திருக்கோம்? ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இங்கே ஏ அப்படின்னா 4 சைட்ஸ்லேயும் ஏன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு சைடை மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ என்ன இது வந்து சைடு, இது ஒரு சைடு. ஸோ ஃபார்முலா என்னென்னா சைடு இன்ட்டு சைடு. இப்போ நம்ம இங்கே சைடு என்னென்னு எடுத்திருக்கோம்? ஏன்னு எடுத்திருக்கோமா? அப்போ ஏ இன்ட்டு ஏ. இதுதான் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா. இது மாதிரி ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதுவே இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி ஏரியா கண்டுபிடிப்போம் அப்படின்னா 3 ரூல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும் ரெகுலர் ஷேப், அதாவது ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே இர்ரெகுலர் ஷேப் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இர்ரெகுலர் ஷேப்பில் நமக்கு ஸ்கொயர், ரெக்டாங்கிளை தவிர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஹாஃபாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக இருந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஏரியானாலே ஸ்கொயரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ஒரு காலி மனை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ ஸ்கொயரை வச்சு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஸ்கொயர் பாக்ஸில் இருக்குது. அதில் ஷேப்பு பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டோட ஷேப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பின்னாடி இங்கே பாருங்கள் இந்த ஸ்கொயர் பாக்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த பிளாட்டோட ஷேப்பை வந்து ஷேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் வந்து ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்கொயர் பாக்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 யூனிட். 1 ஸ்கொயர் பாக்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது 1 ஸ்கொயர் யூனிட். அதுவே எக்ஸாக்டாக ஹாஃபாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஹாஃப் ஸ்கொயர் யூனிட். அதுவே ஹாஃப் ஸ்கொயருக்கு மேலே இருந்துச்சுன்னா, ஹாஃபுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து 1 யூனிட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் இந்த ஷேப்பில் பாருங்கள் இந்த சைடில் இப்போ இது வந்து ஹாஃபுக்கு மேலே இருக்குது. அப்போ இதை வந்து 1 யூனிட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த 3 ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம இர்ரெகுலர் ஷேப்புக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் ஆர் த 3 ரூல்ஸ்? எக்ஸாக்டாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸை கவர் பண்ணியிருந்ததுன்னா அது 1 ஸ்கொயர் யூனிட். எக்ஸாக்டாக ஹாஃப் ஸ்கொயர் பாக்ஸை கவர் பண்ணி இருந்துச்சுன்னா அது ஹாஃப் ஸ்கொயர் யூனிட். அதுவே ஹாஃபுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து 1 ஸ்கொயர் யூனிட்டாக தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இது பாருங்கள் எக்ஸாக்டாக ஹாஃப் இருக்கா? ஸோ இது ஹாஃப், இதுவும் எக்ஸாக்டாக ஹாஃப் இருக்குது, ஹாஃப். ஸோ இப்போ பாருங்கள் இது ஹாஃபுக்கு மேலே இருக்குது. ஹாஃப்க்கு மேலே இருந்துச்சுன்னா 1. இது ஃபுல் ஸ்கொயர் பாக்ஸ் 1, ஃபுல் ஸ்கொயர் பாக்ஸ் 1. இது ஹாஃபாக இருக்குது. ஸோ ஹாஃப். நெக்ஸ்ட் இது பாருங்கள் எக்ஸாக்டாக ஹாஃப் இருக்குது, ஹாஃப். இதுவும் எக்ஸாக்டாக ஹாஃப். ஸோ ஹாஃப், ஹாஃப், ஹாஃப். ஸோ இப்போ நான் கவுண்ட் பண்ணணும். ஃபுல் ஸ்கொயர் பாக்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3. ஃபுல் ஸ்கொயர் பாக்ஸு 3 இருக்குது. இப்போ ஹாஃப் ஸ்கொயர் பாக்ஸ் பாருங்கள்
இங்கே 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் 2 ஹாஃப் அப்படின்னா 2 அரை அப்படின்னா 1 இல்லையா. ஸோ 2 ஹாஃப் சேர்த்தோம்னா 1. ஸோ இப்போ இந்த 2 ஹாஃபை சேர்த்தா என்ன ஆகும் 1. ஸோ 1. நெக்ஸ்ட் இந்த 2 ஹாஃபை சேர்த்தோம்னா 1. நெக்ஸ்ட் இந்த 2 ஹாஃபை சேர்த்தோம்னா 1. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே ஹாஃப் தனியாக இருக்குது. ஸோ தனியாக இருக்கிறதுனால இதை நம்ம ஹாஃப்னே போட்டுக்கலாம். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம். 3 + 1 4, 4 + 1 5, 5 + 1 6, 6 + half 6½ ஸோ இப்போ ஏரியா ஆஃப் திஸ் irregular shape equal to 6½ square units. ஓகே மை டியர் சில்ட்ரன், ஏரியா ஆஃப் அ ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிப்போம். ஸோ 2 சைடை நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும், அதுதான் ஏரியா. அதே ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொன்னால் இந்த 3 ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபுல் ஸ்கொயர் பாக்ஸாக இருந்தால் 1, எக்ஸாக்டாக ஹாஃப் இருந்தால் அது ஹாஃப், ஹாஃப்க்கு மேலே இருந்தால் இட் should be also considered as 1. Now we are going to see exercise 3.4. இப்போ ஏரியாவோட ஒரு ஷேப் அப்படின்னா ரெகுலர் ஷேப், அதாவது ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இது மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கலாம். அதுவே இர்ரெகுலர் ஷேப், அதாவது நமக்கு ஃபார்முலா தெரியாமல் ஒரு இர்ரெகுலராக ஷேப் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏரியான்றதுக்கு நமக்கு ஈஸியாக தெரிகிறது ஒரு ஸ்கொயர் இருந்தால் ஈஸியாக நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஸ்கொயரை வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு யூனிட்டு, அதாவது ஏரியாவுக்கு 1 ஸ்கொயர் யூனிட்டு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து பிளாட்டு, ஃப்ளாட், லேண்ட் இதெல்லாம் சொல்லும்போது எவ்வளோ ஸ்கொயர் பிளாட் இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா. ஸோ சதுரடி, இவ்வளோ சதுரடி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ சதுரம் ஸ்கொயரை வச்சு தான் நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்கொயர் யூனிட்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த 1 ஸ்கொயருக்கு கம்மியாக இருக்குது, ஹாஃப் தான் இருக்குது, எக்ஸாக்ட்லி ஆஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் பி கன்சிடர் அஸ் ஹாஃப் ஸ்கொயர் யூனிட். ஸோ இப்போ 1ம் இல்லை ஹாஃபும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுத்தரமாக, அதாவது ஹாஃபை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் ஒரு ஸ்கொயர் யூனிட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே சில்ட்ரன், லிசன். எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஸ்கொயர் அப்படின்னா இட் ஷுட் பி கன்சிடர் அஸ் ஹாஃப் ஸ்கொயர் யூனிட். எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஸ்கொயராக இருந்தால் அது ஹாஃப் ஸ்கொயர் தான். அதே ஹாஃபை விட மோர் தேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தட் ஷுட் பி கன்சிடர் அஸ் 1 ஸ்கொயர் யூனிட். இப்போ கொடுத்துருக்கிற ஷேப்புக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இப்போ ஏசம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பில் இப்போ ஃபுல் ஸ்கொயராக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுதான் ஃபுல் ஸ்கொயர். ஸோ இது வந்து 1. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சு பாருங்கள். இப்போ இது எக்ஸாக்டாக ஹாஃப் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஷேப்பில் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் எக்ஸாக்டாக ஹாஃப் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். ஸோ 2 ஹாஃபை ஒன்றா சேர்த்தோம்னா அது 1 இல்லையா. அதாவது 2 அரையை ஒன்றா சேர்த்தா அது என்ன, இட் வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஒரு ஃபுல் ஸ்கொயர் 1 இருக்குது, ஹாஃப் ஸ்கொயர் 2 இருக்குது. ஸோ 1, 1½ 2. ஸோ இதோட ஸ்கொயர் யூனிட் எவ்வளோ அப்படின்னா 2 ஸ்கொயர் யூனிட். ஸோ இப்போ இந்த ஷேப்போட ஏரியா எவ்வளோ அப்படின்னா 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, அதாவது ஃபுல் ஸ்கொயர் 1 இருக்குது, ஹாஃப் ஸ்கொயர் 2 இருக்குது. 2 ஹாஃப் வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ 1 + 1 2. ஸோ த ஆன்சர் இஸ் 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ பி சம் பாருங்களேன். ஸோ பியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபஸ்ட்டு உள்ள இந்த பிளேஸில் ஹாஃபுக்கு மேலே இருக்குது இல்லையா. ஸோ அப்போ ஹாஃப்க்கு மேலே இருந்தால் அது என்ன 1. ஸோ அப்போ இது 1. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஹாஃபுக்கு கீழே இருக்குது. ஹாஃப்க்கு கீழே இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதை நம்ம விட்டுறணும். ஸோ அப்போ இதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னா 1. ஸோ ஆன்சர் இஸ் 1 ஸ்கொயர் யூனிட். ஸோ ஆன்சர் இஸ் கேபிட்டல் ஏ ஃபார் ஏரியா. ஏரியாவை கேபிட்டல் ஏன்னு சொல்லுவோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் யூனிட். இப்போ சி சம் பாருங்கள். ஸோ சி சம்மில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து 1 ஃபுல் ஸ்கொயராக இருக்குது. அப்போ இது 1. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து ஹாஃபுக்கு மேலே இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இதுவும் என்ன 1 தான். ஸோ இந்த ஷேப் 1. ஸோ இங்கேயும் 1. ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஹாஃபுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ ஹாஃப்க்கு கம்மியாக இருந்தால் நம்ம அந்த ஷேப்பை எடுத்துக்கக்கூடாது, ஸோ விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹாஃபுக்கு மேலே இருக்குது. ஸோ ஹாஃப்க்கு மேலே இருந்தாலே அது 1. ஸோ இப்போ பாருங்கள், டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேப்பை நம்ம வேணான்னு விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா இது ஹாஃப்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ
மீதி இருக்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கேயும் லைட்டாக இருக்குது, பட் இது வந்து ஹாஃப்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் விட்டுருவோம். ஸோ இப்போ ரிமைனிங் உள்ளதை கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3, அப்போ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ கேபிட்டல் A ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள். ஸோ டி சம்மில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது ஹாஃப்க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ இது 1, ஹாஃப்க்கு மேலே இருந்தாலே 1, இதுவும் ஹாஃப்க்கு மேலே இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ 1. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இப்போ ஸ்கேலை வச்சு பாருங்கள், ஹாஃபுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஹாஃபுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் பாருங்கள், இதுவும் ஹாஃப்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் விட்டுறணும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஹாஃப்க்கு கீழே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் விட்டுறணும். அப்போ மீதி உள்ளதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 1 + 1 2, அப்போ கேபிட்டல் A ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் யூனிட். நெக்ஸ்ட்டு ஈசம் பாருங்கள். ஈசம்மு ஸோ நீங்கள் லைனாக வந்தால் தான் எந்த ஷேப்பையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுக்க முடியும். சரியா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து லைனாக வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஹாஃபுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கா? ஸோ இது 1, நெக்ஸ்ட்டும் ஃபுல்லாக இருக்குது 1, இதுவும் ஃபுல்லாக இருக்குது 1. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பில் இதை இப்போ ஸ்கேல் வச்சு பாருங்கள், ஹாஃபுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹாஃபுக்கு மேலே நீங்கள் ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது ஒன்று இந்த ஸ்கொயர் பாக்ஸில் சென்டராக இப்படியும் வச்சு பார்க்கலாம், இல்லைன்னா இந்த கார்னர்ஸையும் வச்சு சேர்த்து வச்சும் நீங்கள் மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஹாஃபுக்கு மேலே இருக்குது. ஹாஃப்க்கு மேலே இருந்தால் என்ன? இட் ஷுட் பி கன்சிடர் அஸ் 1. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக இருக்குது. ஸோ 1 1 1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவும் 1, அதாவது ஃபுல்லாக இல்லை, ஹாஃபுக்கு மேலே இருக்குது. ஸோ ஹாஃப்க்கு மேலே இருந்தாலே அதை வந்து நம்ம 1ஆக எடுத்துக்குவோம். ஸோ அதனால் இதுவும் 1. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஹாஃபுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ ஹாஃப்க்கு கம்மியாக இருந்தால் நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கொயர், இது ஃபுல் ஸ்கொயர், இது ஃபுல் ஸ்கொயர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹாஃப்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் எடுத்துக்க மாட்டோம். இப்போ மீதி உள்ளதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 11 ஸ்கொயர் யூனிட். நெக்ஸ்ட்டு எஃப்சம் பாருங்கள். ஸோ ஆர்டராக வரணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஹாஃபுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஷேப்பை விட்டுறணும். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்கொயராக இருக்குது. ஸோ அதனால் இது 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஹாஃபுக்கு மேலே இருக்குது. ஹாஃப்க்கு மேலே இருந்தாலே அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம்? 1ஆ எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஹாஃபுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்கேலை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஹாஃபுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் விட்டுறலாம். இது ஃபுல் ஸ்கொயர் 1. நெக்ஸ்ட்டு இதையும் பார்த்தீங்கன்னா ஹாஃபுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் விட்டுறலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாஃபுக்கு கூட இருக்குது, மேலே இருக்குது, ஹாஃப்க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் இது 1. இது ஃபுல் ஸ்கொயர் 1. இது பார்த்தீங்கன்னா ஹாஃப்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதையும் விட்டுறணும். இப்போ ரிமைனிங் உள்ளதை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 4 5. அப்போ ஏரியா ஈக்குவல் டு A is equal to 5 ஸ்கொயர் யூனிட்ஸ்.